அண்மைச் செய்தி அறிவிக்கப்படாத மின்வெட்டு குறித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என்று தற்பொழுது இபிஎஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது சென்னையில் தொடர்ந்து மின்வெட்டு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து இபிஎஸ் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் அவதியுறும் தமிழக மக்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். கோடை காலம் வந்தாலே தமிழகத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. பகல் நேரங்களில் வீட்டு மின் உபயோகம் அதிகரிக்கும் அதே நேரம் தொழிற்சாலைகளில் மின் உபயோகமும் கூடுதலாகும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் ஆண்டுதோறும் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். 2011 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழகம் முழுவதும் தினமும் 10 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு என்ற கடுமையான நிலைமையை 2-3 ஆண்டுகளிலேயே ஜெயலலிதா அவர்கள் மாற்றி அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக விளங்கியது. கோடை காலத்தில் கூடுதல் மின் தேவை ஏற்படுவதை கணக்கிட்டு காற்றாலை, சோலார் மற்றும் அனல் மின் நிலையங்களில் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுப்பதுடன் மத்திய அரசு மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் மின்சார கொள்முதல் செய்யப்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதிய ஆட்சி மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ளவர்களின் மேம்போக்கான மற்றும் உறுதியற்ற நடவடிக்கைகளால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்கள் மக்களுக்கு தூங்கா இரவுகளாக மாறியுள்ளது கொடுமையான ஒன்றாகும். பகல் நேர மின்வெட்டால் சமையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு பொதுமக்களின் தினசரி இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசின் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிறு வணிகர் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை பொருளாதார பாதிப்பிற்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.